இந்த நியூஸ் ஓவர்லையும் முதலமைச்சர் விஜய் வேற ஆட்கள் யாரையுமே பார்க்கவே இல்லை. அவர் பார்த்த அத்தனை பேருமே தான் கூட நடித்த நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் சினிமா துறையில் சேர்ந்த அவர் கூட நடிக்காத மற்ற நடிகர்கள், சினிமா துறையினர் மட்டும்தான் அவங்க வீட்டில் போய் அவங்கள பார்த்துருக்காங்க. அவர் அலுவலகத்திலையும் உட்பட. அதை தாண்டி எம்எல்ஏஸ் அங்கே இருக்கிறவங்க போய் பார்க்குறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்களை தவிர வேற யாருமே போய் பார்க்கல. ஏன் இந்த பாகுபாடு? வந்து நீங்க சினிமா இதைத்தான் பார்க்க முடியாது. நீங்க அவரோட பெரிய விஞ்ஞானிகளை போய் பார்க்க போறாங்க, டாக்டர் போய் பார்க்க போறாங்க, சமூக சீர்திருத்தவாதியை போய் பார்க்க போறாங்க. அவர் அவ்வளவுதான். அவர் சினிமாவில இருந்து வந்தாரு. சினிமாக்காரனுக்கு இப்ப ஒரு முக்கியமானது சட்டப்பேரவை கூட்டத்துல வந்து இறந்தவங்களுக்கு வந்து இரங்கல் தீர்மானம். அதுல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து சினிமாக்காரங்க கே ராஜன், ஒரு பாரதி ராஜா, சௌத்ரி, ஆமா, ஆர்பி சௌத்ரி, ஆக்சுவலாக ஆமா, இனிமேல் இப்படிதான் நடக்கும். சினிமா துறையினருக்காகவே எல்லாமே நடக்கிற மாதிரி எல்லாருமே சினிமா சம்பந்தப்பட்ட இப்போ நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். அவர் சந்திக்கிறதெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் தான். ஆமா, சட்டப்பேரவையிலும் சினிமாக்காரனுக்கு தான் எல்லாமே. இன்னும் அவங்களை குறைச்சி சொல்லணும். ஆனா இன்னும் அவங்க வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்கவே இல்லை. அதாவது பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டுங்கிறத நான் சொல்ல, பத்திரிகை அவங்க மூத்த பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் வந்து அங்கே இதில் இருக்கிறவங்க அவங்க முதலமைச்சர் அலுவலகத்தில் அங்கேயே கூட அவங்க சந்திக்கவே இல்லை. யாருக்கும் அவங்களுக்கு இது கொடுக்கவே இல்லை, அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. சந்திக்க மாட்டாங்க. 5 வருஷம் யாரையுமே சந்திக்க மாட்டாங்க. பத்திரிகை துறையே இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒதுக்குறாங்கிற மாதிரி இருக்கு. பத்திரிகை தேவையில்லை, தான் போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. விர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸ் போதும் அப்படிங்கிற ஒரு சேனல்ஸ் இருக்குல்ல. ஆமா, பத்திரிகையை விட அந்த ஊடகங்கள் இருக்குல்ல, காட்சி ஊடகம் டிவி, அவங்க என்னன்னா அவங்களோட டிஆர்பி ப்ளஸ் அவங்களுடைய வருமானம், யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு வருமானம் சம்பாதிக்கிறது. எல்லாத்தையும் லைவ் போடுறாங்க. எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக பிட்டா போட்டு 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 வியூஸை கொண்டு வந்துட்டு அது மூலியமா வருமானம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா என்னை மதிக்கல, அது 2வது பட்சம் ஆகிட்டாங்க. முன்னாடிலாம் பத்திரிகைன்றது ஒரு கௌரவமான பத்திரிகை ஊடகம், அதெல்லாம் வந்து கௌரவமான. ஒருத்தன் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஊடகத்தை வந்து சீன்றாரு, ஒரு சம்பந்தப்பட்ட நிருபரை வந்து அடிக்கிறாரு, பிடிக்கிறாரு, அவனை மதிக்க மாட்டாரு அப்படின்னா எல்லா ஊடகமும் சேர்ந்து கண்டனம் தெரிவிப்பாங்க. அவனை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆமா, அவங்களோட பிரஸ் மீட்டுக்கே போக மாட்டாங்க. பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா டிபேட்டுக்கு போக மாட்டாங்க. அவரை வந்து அப்படியே ஒதுக்கப்பட்டவர் ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள கிச்சன் வரைக்கும் போறாங்க, பாத்ரூம் வரைக்கும் போல இருந்தோம். அன்னைக்கெல்லாம் சிவி செல்வம் வந்து விடுங்கடான்னு போறாரு. அவரை வீட்டுல இருந்து துரத்தி அவர் கார்ல ஏறி கண்ணாடி ஏற்ற வரைக்கும் ஐயா விடுங்கன்றாரு. உள்ள மைக்க விட்டு ஆட்டுறாங்க. அப்படி என்னப்பா நீங்க வந்து சொல்ல வர்றீங்க நாட்டுக்கு? அந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு பரிதாப நிலைக்கு வந்து போயிடுச்சு. அதை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. தாவைக்காங்க அது போதுமே அவனுக்கு. அதாவது முன்னாடி கூப்பிட்டாதான் போவாங்க, கூப்பிடாமே பின்னாடி போறாங்க. இவங்கெல்லாம் வேணான்றாங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போனீங்க. எல்லாம் நான் வருவோம் வரேன். இவெல்லாம் போய் வந்து உள்ள போய் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நமக்கு அப்படின்ட்டு அவர் நடந்து போறது, அவர் வந்து சைக்கிளில் போறது, அவர் வந்து கார்ல ஏறி வந்து பின்னாடி போயிருந்தாங்கன்னா அவர் பின்னாடி போய் ஏறினார் அப்படின்னு ஒரு செய்தி போறாங்க. ஊடகத்தோட நிலைமைகள், ஊடகத்துல வேலை பார்க்குற நிலைமைலாம் ரொம்ப வந்து பரிதாபத்துக்குரியதா மாறிடுச்சு. ரொம்ப நம்ம அந்த துறையிலிருந்து வந்ததுனால நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா, ஓகே. இப்போ சட்டப்பேரவை நிகழ்வுகள் இவ்வளவு நடந்துருச்சு. அடுத்ததா திமுக சட்டப்பேரவையில் மிகப்பெரிய அளவில் அவங்களோட அட்டாக் ஆரம்பிக்க போறாங்க. அது நம்ம நேரில் பார்க்க தான் போறோம். ஆனா திமுக பரிதாபகரமா இருக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம்